கேட்டவாள் வால்மீ ஜத்தை ஜபிச்சாளா 1000 வருஷம் ஜபிச்சாளுங்கிறாள். ஏவம் வருஷந்து இப்படி ஜபிச்ச உடனே ஆகாசத்துல இருந்து அம்பாள சரீரியாய் அங்கிருந்து சொன்னாலாம் மதுகைடபால பார்த்து பரமசம்மதம் வரம் பரமசம்மதம் சிறந்த அபீஷ்டம் என்னவோ அதை கேளும்போ தரேன்னு சொல்லி சொன்னாள். எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லி சொன்னாள். உடனே கேட்டான். 2 பேரும் என்ன கேட்டான் தெரியுமோ? உலகமே அப்படித்தான் இருக்கும். ஒரு பெரியவாள் வந்திருக்கா, அவர் சன்னியாசின்னா போய் என்ன கேப்பன்? இரும்ப தங்கமா பண்ணுவேடா, மிஷின் இல்லாம நோட்டு அடிப்பேடா, ஏன் காப்பான்? மோட்சம் கொடுன்னு ஆறா காப்பனும்? என்ன காட்டான் 2 பேரும்? எங்க இச்சையினாலதான் நாங்க சாகனம், வேற புறத்தியாருனாலும் நாங்க கொல்லப்பட்டு போகக்கூடாது. எங்களுக்கா இஷ்டம் இருந்து கொண்டுக்கணும்னு நினைச்சு ஒருத்தனை கொல்ல சொன்னா அவன் கொல்லலாம். என்ன 6வது தன்னை கொல்லுன்னு சொல்லி பண்ணுவன் சொல்லவே மாட்டான். ஸ்வேச்சயாமரணம் தேவி வரம் தேஹி சூரதே காலேன கியதா விப்ராஹ காட்டா அம்பாளும் சரசாத்தூன்னுட்டாள். என்ன கேட்டா கொடுத்தாகணும். யாரா இருந்தா என்ன? ஐஏஎஸ் பரீட்சை எழுதிட்டானா அவனுக்கு வேலை கொடுத்தானே ஆகணும். அந்த பரீட்சைக்கு அவங்ககிட்ட பிரியம் இல்லையோ அப்பிரியமோ அதை காட்ட முடியுமோ? அவன் உடனே பதவிக்கு வந்து வருவான். அது மாதிரி அவன் அசுரனாச்சே ராட்சசனாச்சேன்னு தேவதைகள் ஒன்றும் பண்ண முடியாது. தபசு பண்ணினா பலனை கொடுத்தாகணும். காட்டா வரலை கொடுத்துட்டாள். உடனே என்ன பண்ணினா 2 பசங்களுக்கும் நமக்கு ஸ்டாக் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஜலத்துல தாறுமாறா குதிக்கிறது, தலைவரை முழுகிறது. ஏன்னா ஷாவு இல்லையா, செத்து போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு எண்ணம் வந்தா தான் போகலாம். இப்படி நடுக்க பார்த்தான். இப்படி கொஞ்ச காலத்துல பார்த்தா பிரம்மாவை பார்த்தான் ஜலத்துல. காலே பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து உண்டான தாமரப்பூல பிரம்மதேவன் உட்காண்டிருக்காள். பிரபஞ்சம் உண்டானதுக்கு முதல்ல பிரம்மாவுக்கு முன்னாடி தாமரப்பூ, தாமரப்பூவுக்கு முன்னாடி விராட் புருஷன் ஜலத்துக்குள்ள. அவனுடைய நாபியிலேன்னா ஒரு தாமரை 14 வரிசையோட கூட. அந்த 14 வரிசையும் தான் 14 லோகம். அப்படி இருக்கிற பூவை இப்படி நிறுத்திவிட்டா மேல 7 கீழே 7 14 லோகம். அது நடுப்புற இருக்கிற ஒரு கன்னிகாரம் மாதிரி பிரம்மா அதுல இருக்கார். இப்படி பார்த்தானாம் பிரம்மாவை பார்த்தானாம். காயே காலே திருஷ்ட பிரஜாபதி பிரம்மா பத்மாசனகத பிரபு சதா தத்ர யுத்தம் தேஹி சூரதா. 2 பேரும் சேர்ந்து போனா அவர்கிட்ட வந்ததே வா பாடினார். அவருக்கும் ஒரு ஆளும் இல்லையா, உங்களுக்கு ஆள் இல்லைன்னா நிறையா கூப்பிடுவோம் இருந்தோம். அது மாதிரி தனிச்சு உட்காந்துருக்கார் பிரம்மா. 2 பேர்லயும் மாறுவோம்னாள். என்ன வேணும்னாள்? என்னோட எங்களோட நீர் யுத்தம் பண்ணணும் நாளாம் பிரம்மாவே. ஜீவரா தோன்றது உண்மை பார்த்தா வீரர்கள் 2 பேர்களோட கூட யுத்தம் பண்ணணும். நீர் பெரிய தாமரப்பூல உட்கார்ந்து இருக்கீரே, இது பெரிய வீரன் உட்கார வேண்டிய ஆசனமா? கம்பீரம் யுத்தம் பண்ண பயமா இருந்தது. கீழறங்க நான் உட்கார்ந்துக்கிறேன் அந்த இடத்துல.
வரங்குக்கு எங்கிறானாம் காத்தரோ அவர் என்ன பண்ணுவார் பிரம்மா? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா போய் சொல்றதுக்கு? டெலிபோன் இருக்கா? அவர் தான் இருக்கா, இந்த 2 பசங்க தான் இருக்கான், ஜலம் இருக்கு, இவர் உட்காந்துருக்கிற தாமரை இருக்கு. அவருக்கே இந்த தாமரைப்பூ எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அவர் கவலைப்பட்டு இருக்கார். கவலைப்பட்ட சமயத்துல 2 ஆள் வந்தானேன்னா அவன் என்னன்னா சண்டைக்கு வாங்குறான். இதுக்கு மேல என்ன கவலை வேணும் பாருங்க.